Hello students, welcome to School Less. இன்னைக்கு Unit 1 Measurement topicல உள்ள exercise பார்க்க போறோம். First, choose the correct answer. The height of a tree can be measured by a measuring tape. Option D தான் correct answer. Conversion of 7 meter into centimeter gives என்னன்னு கேட்டிருக்காங்க. So 1 meterன்றது என்னது? 1 meter is equal to 100 centimeter. அப்போ 7 meter வந்து என்ன பண்ணுவீங்க? 7 multiplied by 100 போடுவீங்க. அப்படின்னா உங்களுக்கு 700 centimeter அப்படின்னு கிடைக்கும். So option C தான் answer. Next question. The quantity that can be measured is called physical quantity. Choose the correct one. இதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கிலோமீட்டர் தான் பெருசா இருக்கும், அதுக்கு அடுத்தது மீட்டர் வரும், அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் மில்லிமீட்டர். ஸோ கிலோமீட்டர் தான் இருக்கிறதுலே பெரியது, அது கம்மியா இருக்கிறது சின்னது வந்து மில்லிமீட்டர். ஸோ இதான் ஆர்டர்: கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர். Next, while measuring the length of an object using a ruler, the position of your eye should be vertically above the point where the measurement is to be taken. நீங்க சைடுல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வராது. நேரா ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்றீங்கன்னா மேல இருந்து நேரா பாத்தீங்கன்னா தான் கரெக்டா ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட், fill in the blanks. SI unit of length is meter. மீட்டர்ல தான் நம்ம லென்த்தை மெஷர் பண்ணுவோம். அடுத்தது 500 gram is equal to dash kilogramனு கேட்டிருக்காங்க. 1 kilogramன்றது 1000 grams. ஸோ அப்போ வந்து 500 கிராம்ஸ்ன்றது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1000 கிராமோட ஹாஃப் தான் 500 கிராம். ஸோ 1000 கிராம் டிவைடட் பை 2 போடுறோம், 500. ஸோ இந்த சைடும் டிவைடட் பை 2 போட்டோம்னா 0.5 kg. ஸோ 0.5 kg தான் ஆன்சர். The distance between Delhi and Chennai can be measured in kilometer. லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் கிலோமீட்டர்னு மெஷர் பண்ணுவீங்க. 1 meter is equal to 100 centimeter. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். 5 kilometer is equal to dash meter அப்படின்னு கேக்குறாங்க. 1 kilometer is equal to எத்தனை மீட்டர்? 1000 meter. அப்படின்னா இங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல 5 kilometer எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். 5 into 1000 which is equal to 5000 meter. So இதான் ஆன்சர். 5000 meter தான் ஆன்சர். Next, state true or false. If false, correct the statement. We can say that mass of an object is 126 kg. True or false? Mass is measured in kg. So answer is true. Length of one's chest can be measured using meter scale. True or false? False. Length of one's chest can be measured using a measuring tape, not a meter scale. So false. 10 millimeter makes 1 centimeter. True or false? It is true. Next, a handspan is a reliable measure of length. True or false? False. Handspan na kaiye vechi alakkuradhu. That is not a reliable measure of length. Each hand will have different dimensions. So you have to use either a meter scale or a measuring tape to measure length. Next, the SI system of units is accepted everywhere in the world. True or false? True. SI system is a standard international system of measurement. It is accepted everywhere. Next, complete the analogy. Sugar is to beam balance, then lime juice is to what? So, sugar வந்து beam balanceல கிலோகிராம் கணக்கா மெஷர் பண்ணுவீங்க. அப்போ லைம் ஜூஸ் நம்ம ஒரு மெஷரிங் ஜாரில் ml இல்லை லிட்டர் கணக்கில் மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஹைட் ஆஃப் அ பர்சன் is to centimeter, then length of your sharpened pencil lead is equal to பென்சிலோட அந்த லெட் பிளாக் கலர் இருக்கும்ல, அதோட மெஷர்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. மில்லிமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். மில்க் இஸ் டு வால்யூம், தென் வெஜிடபிள் இஸ் ஈக்குவல் டு வாட்? வெஜிடபிள்ஸை வந்து மாஸ்ன்னு மெஷர் பண்ணுவீங்க, கேஜிஸில் மெஷர் பண்ணுவீங்க. ஸோ மாஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட்டு, மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் த ஃபோர் ஆர்ம், அது வந்து என்னது? கியூபிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ் நத்திங் பட் மீட்டர். நானோ இஸ் 10 to the power minus 9.
SI unit of time is second. கிலோகிராம் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? 1000 grams அப்படின்னு மெஷர் பண்ணுவீங்களா? அதான் 10 cube போட்டிருக்காங்க. ஸோ கிலோனா 10 cube, அதுதான் கிலோ, கிலோமீட்டர் எல்லாமே வந்து 1000 அப்படின்னு எழுதுவோம்ல, அதுதான் 10 to the power 3ன்னு எழுதியிருக்காங்க. Next, arrange the following in the increasing order of unit. Increasing order of unitனா ஃபர்ஸ்ட் கம்மியான யூனிட் எதுன்னு எழுதணும். மில்லிமீட்டர், அடுத்தது சென்டிமீட்டர், அடுத்தது மீட்டர், அடுத்தது கிலோமீட்டர். ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் யூனிட். 1 millimeter, 1 centimeter, 1 meter and 1 kilometer. Next, answer in a word or two. What is the full form of SI system? SI system na enadhu? Standard International System of Units. International System of Units என்றதா SI system னு சொல்றது. Name any one instrument used for measuring mass. எது நீங்க சொல்லலாம்? Beam balance சொல்லலாம், weighing scale எல்லாமே வந்து மாஸை மெஷர் பண்ணுறது தான். Find the odd one out. கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். இதில் வந்து மீட்டர்ஸில் இருக்கு எல்லாமே. கிலோகிராம் மட்டும் வெயிட்டை மெஷர் பண்ணுறது, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர்லாம் லென்த்தை மெஷர் பண்ணுறது. ஸோ கிலோகிராம் இஸ் தி ஆட் ஒன். Next, what is the SI unit of mass? Kilogram is the SI unit of mass. What are the two parts present in a measurement? Measurement has two parts, என்னன்னா number and units. இப்போ ஒரு மெஷர்மெண்ட் எப்படி எழுதுவீங்க? உங்கள் வெயிட் என்னன்னு கேட்டாங்கன்னா 40 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவீங்க, 40 kgன்னு சொல்லுவீங்க. ஸோ 40ன்றது நம்பர், யூனிட்ஸ்ன்றது இந்த கேஜின்னு போடுறது. ஸோ அதான் நம்பரும் கேஜியும் சேர்ந்தது தான், நம்பரும் யூனிட்டும் சேர்ந்தது தான் மெஷர்மெண்ட். அதை தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வித்தின் த கிரிட். ஸோ ஒரு கிரிட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் வேர்ட்ஸ் இதுக்கு மேட்ச் ஆகும் ஆன்சர்ஸ்க்குன்னு பார்த்து எடுத்துக்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 10 to the power -3 is 1 millimeter. Next, SI unit of time is second. Cross view of reading a measurement leads to error. Parallax error இருக்கும்ல, நேராக vertically above இருந்து பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ cross view will lead to error. Next, dash is the one that a clock reads. So time is the one what a clock reads. Next, dash is the amount of substance present in an object. Mass is the amount of substance present in an object. ஸோ இதுதான் அந்த கிரிட்டு. நம்ம இதில் வந்து ஆவரேஜு, மில்லிமீட்டர்னு இப்படி, லென்த்து, செகண்ட், டைம், எரர், டேப், ஓடோமீட்டர் இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. என்னால் மாஸ் மட்டும் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. உங்களால் யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா சொல்லுங்கள். என்னால் கண்டுபிடிக்க முடியல. மாஸ்ன்னு ஒரு ஆன்சர் இருக்குது, ஆனால் இதில் இல்லை கிரிட்டில். Okay, sixth question. Dash can be taken to get the final reading of the recordings of different students for a single measurement. ஸோ இது வந்து என்னது, உங்கள் ஸ்கூலில் வந்து 30 பேர் இருக்காங்க, 30 பேர் வந்து ஹைட்டு வந்து ஒவ்வொருத்தரோட ஹைட்டும் 4 அடி இருக்குன்னா, அப்போ ஆவரேஜாக உங்கள் கிளாஸில் உள்ள எல்லாரோட ஹைட் என்னன்னு கேட்பாங்கல்ல, அதான் அந்த மாதிரி ஃபைனல் ரீடிங் ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் அ சிங்கிள் மெஷர்மெண்ட்ன்றது ஆவரேஜ்னு சொல்லுவோம். Dash is a fundamental quantity. Length is a fundamental quantity. Length, mass, volume, time எல்லாமே fundamental quantity தான். இங்கே நம்மளுக்கு அந்த கிரிட்டில் இருக்கிறதுனால இது நம்ம லென்த்னு எழுதுகிறோம். Dash shows the distance covered by an automobile. Odometer shows the distance covered by an automobile. A tailor uses to make measurements to stitch the cloth. அவர் என்ன யூஸ் பண்ணுவார்? மெஷரிங் டேப் யூஸ் பண்ணுவார். ஸோ டேப்னு கொடுத்துருக்காங்க. Liquids are measured with this physical quantity. Liquids எதை மெஷர் பண்ணுவோம்? லிட்டர்ஸ்னு சொல்லி தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ லிட்டர்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஆன்சர் briefly. Define measurement. Measurementனா என்னது? The comparison of unknown quantities with some known quantities is known as a measurement. Measurement of a quantity has two parts, a number and a unit. And the 40 kg ன்னு பார்த்தோம்ல, 40 number, kg unit. ஸோ அதனால நம்பர் அண்ட் யூனிட் இருக்கிறது தான் வந்து மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட், define mass.
Mass is the measure of the amount of matter in an object. The SI unit of mass is kilogram. It is represented by kg. So mass is the measure of the amount of matter in an object. Next, the distance between two places is 43.65 kilometer. Convert it into meter and centimeter. So இந்த sum பாருங்க carefully. 1 கிலோமீட்டர்ன்றது என்னது 1000 மீட்டர். அப்ப நம்ம வந்து இந்த கிலோமீட்டர் முதல் மீட்டரா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம்? multiply by 1000. ஏன்னா 1 கிலோமீட்டர் is equal to 1000 மீட்டர்ல. So multiply by 1000 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 43,650 மீட்டர்னு கிடைச்சிரும். இப்போ இந்த கிலோமீட்டரை வந்து நம்ம அடுத்தது என்னவா மாற்றணும்? சென்டிமீட்டராக மாற்றணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுறோம். மீட்டராக மாற்றிட்டு அடுத்தது அந்த மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது? நீங்கள் வந்து கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றுறதுக்கு ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணுவீங்களா? அடுத்தது மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் மாற்றுறதுக்கு என்ன மல்டிப்ளை பண்ணுவீங்க? ஒரு 100 மல்டிப்ளை பண்ணுவீங்களா? ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் கிடச்சிரும். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 கிலோமீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் கிடச்சிரும். 100 into 1000 பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 100,000, அதாவது 1 lakh சென்டிமீட்டரோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். 43.65 into 1 lakh மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 43,65,000 சென்டிமீட்டர். இதான் வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் ஆடும் போது இப்படி தான் கிடைக்கும், 43,65,000 சென்டிமீட்டர்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டு மேக் ஆக்யூரேட் மெஷர்மெண்ட் வித் ஸ்கேல்? ஸோ ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது, கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மேக்கிங் மெஷர்மெண்ட் யூஸிங் ஸ்கேல். Correct position of the eye is important for taking measurement with the scale. Your eye must be vertically above the point where the measurement has to be taken to avoid parallax error. இதில் இந்த parallax errorன்ற வார்த்தை முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பீன்னு இருக்க பொண்ணு மட்டும்தான் நேராக பார்க்குறான், மீதி எல்லாரும் சைட்லேருந்து பார்க்குறாங்க. அப்போ மெஷர்மெண்ட் தப்பாக வரும். ஸோ வெர்டிக்கலி அபவாக இருந்து பார்க்கணும், அப்போ தான் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ இந்த parallax errorன்றது ஒரு முக்கியமான வார்த்தை. Next, solve the following. The distance between your school and your house is 2250 meter. Express the distance in kilometer. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர். அப்போ வந்து 2250 மீட்டர்ன்றது என்னது? இதை வந்து 1000ஆல் டிவைட் பண்ணணும். 1000ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கிடச்சிரும்? சாரி, ஒரு 0 அடி வாங்கும். அப்புறம் வந்து நீங்கள் டெசிமல் பிளேசஸ் முன்னாடி வைப்பீங்க. ஸோ 2.25 அப்படின்னு சொல்லி டெசிமல் பிளே 2 பாயிண்ட் முன்னாடி வச்சிங்கன்னா 2.25 கிலோமீட்டர்னு கிடைக்கும். ஸோ இதான் இங்கே எழுதியிருக்கேன். 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அப்படின்னா 2250 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 2250 டிவைடட் பை 1000 அப்படின்னு எழுதி அதை கிலோமீட்டர் யூனிட் கரெக்டாக போடணும், அதுதான் முக்கியம். Next, while measuring the length of a sharpened pencil, the reading of the scale at one end is 2 cm and the other end is 12.1 centimeter. What is the length of the pencil அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது 0 இங்கே இருக்கும், நம்ம 0லேருந்து தான் மெஷர் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் இங்கே ஏதோ ஒரு கொஸ்டின்னால இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 2 சென்டிமீட்டர்லேருந்து மெஷர் பண்ணி அந்த ஸ்கேல் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம பென்சிலை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பென்சிலை 0ல் ஸ்டார்ட் பண்ணாமல் 2ன்ற பாயிண்டில் ஆரம்பித்து 12.1ல் முடியுது. ஸோ இதான் அந்த பென்சில். அப்போ பென்சிலோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 2வையும் 12.1ஓட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பென்சிலோட ஹைட் லென்த் எவ்வளோன்னு கிடச்சிரும். அதுதான் இங்கே பண்ணுறோம். 12.1 சென்டிமீட்டர் மைனஸ் 2 சென்டிமீட்டர் பண்ணிங்கன்னா 10.1 சென்டிமீட்டர் கிடைக்கும். 10.1 சென்டிமீட்டர் இஸ் நத்திங் பட் 10 சென்டிமீட்டர் அண்ட் 1 மில்லிமீட்டர். அதுதான் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம 0லேருந்து ஆரம்பித்தோம்னா என்ன இங்கே காட்டுற ஸ்கேலில் காட்டுற மெஷர்மெண்ட் தான் வேல்யூ. ஆனால் இங்கே 0ல் ஆரம்பிக்காமல் பென்சிலை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ லென்த்துன்னு கேட்குறாங்க. ஈஸியான கொஸ்டின் தான். Next, answer in detail.
Explain two methods that you can use to measure the length of a curved line. இது ரெண்டு மெத்தட் இருக்குங்க ஒரு curved line மெஷர் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸிங் a string, ஒரு த்ரெட்டோ ஸ்ட்ரிங்கோ வந்து அதே வடிவத்துக்கு அப்படியே நம்ம வச்சு கடைசியாக நல்லா இழுத்து ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணுவோம். அதுதான் அதான் இங்கே பண்ணிருக்காங்க பாருங்கள். Draw a curved line AB on the paper. Place a string along the curved line. Make sure that the string covers every bit of the curved line. ஸோ எல்லா சைடும் அது எல்லா இடத்துலையும் அது வந்து கவர் பண்ணணும். Mark the points where the curved line begins and ends. ஸோ பிகினிங்கும் எண்டும் மார்க் பண்ணிக்கிறோம், ஏபின்னு மார்க் பண்ணிக்கிறோம். Now stretch the string along the length of a meter scale. Measure the distance between the two markings of the string. This will give the length of a curved line. ஸோ இது ஈஸியாக புரிஞ்சிச்சிங்கள. ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறோம், அதை வந்து அப்படியே வளைச்சி இந்த கர்வ்டு ஷேப்புக்கு ஏத்தாப்பில் வளைச்சி வச்சுட்டு ஏபின்னு ஸ்டார்டிங் அண்ட் எண்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வளைவுலேருந்து எடுத்துகிட்டு நேராக வச்சு ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணுறோம். நம்மளுக்கு ஈஸியாக வந்து எவ்வளோ லென்த்துன்னு கிடச்சிரும், கர்வ்டு லைனோட லென்த் வந்து கிடச்சிரும் ஸ்ட்ரிங் மூலமாக. இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் எ டிவைடர். நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் காம்பஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் டிவைடர். காம்பஸ் மாதிரி இன்னொன்று இருக்கிறதுக்கு பேர் டிவைடரா. இப்போ அதை வச்சு எப்படி கர்வ் லைன் மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, இதுலேருந்து இந்த பின்ற பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவைடரை கொஞ்சம் விரித்து வச்சுக்கிறேன். ஒரு ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு விரித்து வச்சுக்கிறேன். மெஷர்மெண்ட் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்க அளவுக்கு கேப் இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு இங்கேருந்து ஒவ்வொருதாக செக்மெண்ட்டாக பிரித்து அளக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இது ஒரு சென்டிமீட்டர், அடுத்தது திருப்பியும் அதை வச்சு அடுத்த 1 சென்டிமீட்டர், அடுத்த 1 சென்டிமீட்டர், அடுத்த 1 சென்டிமீட்டர், இந்த மாதிரி பிரித்து வச்சு மெஷர் பண்ணிகிட்டே வர்றேன். அப்புறம் இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியல, ஏன்னா அது 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது. அப்படின்ற போது அதை மட்டும் தனியாக ஸ்கேலை வச்சு திருப்பியும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கும், 1 2 3 4 செக்மெண்ட் இன்டூ நம்ம எவ்வளோ சென்டிமீட்டராக பிரிச்சுருக்கோம், இந்த இது எவ்வளோ சென்டிமீட்டராக பிரித்து வச்சுருக்கோம் டிவைடராக. ஸோ 1 சென்டிமீட்டராக பிரித்து வச்சுருக்கோம், ப்ளஸ் இந்த ரிமைனிங் இங்கே ஒரு ரிமைனிங் என்ன அளவு இருக்கோ அது. ஸோ இதை தான் நம்ம இந்த ஒரு ஃபார்முலாவாக நெக்ஸ்ட் பேஜில் எழுதியிருப்பேன். ஸோ இப்படி தான் பண்ணுவோம். இது மெத்தடை நான் இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதை வரைஞ்சி காமிச்சேன். இது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸாக பார்க்கலாம். Draw a curved line AB on a paper. Separate the legs of the divider by 0.5 cm or 1 cm using a ruler. முதல்ல அந்த டிவைடரை கொஞ்சம் பிரித்து வச்சுக்கிறீங்க, விலக்கி வச்சுக்கிறீங்க 1 cm அளவுக்கு. Place it on the curved line starting from one end. Mark the position of the other end. Move it along the line again and again, cutting the line into number of segments of equal length. The remaining parts of the line can be measured using a scale. மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்ட் த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ். இப்போ லென்த் ஆஃப் த லைன் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு ஃபார்முலா, நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இன்டூ லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட்ஸ் ப்ளஸ் த லென்த் ஆஃப் த லெஃப்ட் ஓவர் பார்ட். ஸோ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இன்டூ லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட். அதுதான் நான் 4 செக்மெண்ட்ஸாக பிரித்தோம். ஒவ்வொரு செக்மெண்ட்டோட லென்த்தும் 1 மீட்டர்னு டிவைடரில் 1 சென்டிமீட்டர்னு டிவைடரில் வச்சு மெஷர் பண்ணோம். ஸோ 4 × 1 ப்ளஸ் லெஃப்ட் ஓவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்படியும் மெஷர் பண்ணலாம், இல்லாட்டினா அந்த ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த ஃபாலோயிங் சார்ட். ஸோ இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, லென்த்து, மாஸு, வால்யூம், டைம். லென்த்னா என்னது, the distance between one point and the other desired point is known as length. ஏலேருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸை தான் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் லென்த்தை மீட்டர்னு மெஷர் பண்ணுவோம். எதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணுவோம், மீட்டர் ஸ்கேலு, மெஷரிங் டேப்பெல்லாம் வச்சு மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். மாஸ் வந்து மெஷர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். மாஸை வந்து கிலோகிராம்னு சொல்லி யூனிட்டை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். மெஷரிங்க்கு யூஸ் பண்ணுற டிவைசஸ் என்னது, பீம் பேலன்ஸ். அடுத்தது வால்யூம்னா என்னது, வால்யூம் இஸ் அ ஷேப் that a 3D object occupies or contains. occupies or contains நீ ஏன் சொல்கிறோம், occupiesனா இப்போ சாலிட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ இடத்த ஆக்கியபை பண்ணுதுன்னு. இதுவே லிக்விடுன்னா அது ஒரு லிக்விட் வந்து எவ்வளோ இதுக்குள்ளே நிறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால கண்டெய்ன்ஸ்னு சொல்கிறோம்.
சாலிட்னா மீட்டர் கியூப்னு மெஷர் பண்ணுவோம், லிக்விடை லிட்டர்னு தான் மெஷர் பண்ணுவோம். சாலிடை மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம், லிக்விடை மெஷர் பண்ணுறதுக்கு கிராஜுவேட்டட் சிலிண்டர். நெக்ஸ்ட்டு டைம். டைம் இஸ் த பீரியட் பிட்வீன் டூ ஈவெண்ட்ஸ். டைமை வந்து செகண்டுன்னு மெஷர் பண்ணுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் எதெல்லாம் யூஸ் பண்ணி டைம் அது பண்ணலாம், கிளாக்கு, ஸ்டாப் வாட்ச் இதெல்லாம் வச்சு நம்ம டைமை மெஷர் பண்ணலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.